தேவையற்றது. நம்ம மனசு ஒரு அங்காடி நாய் போல அலைஞ்சுனே இருக்குது. ஏன்னா அது காத்தும் மனசும் ஒன்று தான். ஒரு இடத்துல நில்லுனா அது நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது வரைக்கும்னா நான் மனசை திரும்பி பார்க்காத வரைக்கும் தான். நம்ம சராசரி மனுஷன் யாராவது மனசுக்கிட்ட ஒரு போராட்டம் ஆகுதானா போராட்டம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மனம்தான் அவங்கள வழி நடத்துது. ஆனால் நாம சொல்லுவோம், சாமி பாடம் பண்ண உட்காரோம், ஒரே போராட்டமாக சாமி, எப்போ நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகம், நான் மறந்தே போயிட்டேன். ஆனால் அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. சில விஷயங்கள்லாம் மறக்கவே முடியல. அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போதான் நாம் எதிரி யாருன்னு நமக்கு தெரியுது. இவ்வளோ நாள் எதிரி பக்கத்து வீட்டுக்காரன், சிநேகிதன், சொந்தக்காரன், இப்படியெல்லாம் எதிரிகளை உருவகப்படுத்தியிருந்தோம். இப்போதான் தெரியுது வெளியே யாருமே நமக்கு எதிரி இல்லை, நமக்கு உள்ள ஒரு பையன் உக்காந்துக்கிறான். யார் அவனுக்கு பேரு? மனம். இது யார் சொன்னது? நம்ம ஐயா. நீ ஊரெல்லாம் விரோதம் பண்ணிக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா. ஏன்னா இந்த ஊர் உனக்கு முன்னாடி இருந்தது, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் இருந்தது. இந்த ஊர் நீ வரும்போது இப்போ எப்படி இருக்குதோ அதே போலதான் இருந்தது. இல்லைன்னா திருவள்ளுவர் சொல்லுவாரா? திருவள்ளுவர் இப்போ நம்ம சொல்கிறோம், டேய் உன்னோட சின்ன பசங்கிட்ட போய் முறைச்சிக்காத, புத்தி இல்லாதவங்கிட்ட போய் மோதி பார்க்காத அப்படின்லாம் இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது இப்போ தான் சொல்கிறாங்களா, இப்போ தான் அப்படி பசங்க நடக்கிறாங்கன்னா அப்படி இல்லை, அந்த காலத்துலேயே அப்படி தான் நிற்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, சிற்றினங்களை கண்டு அஞ்சுப்பா, சிற்றினங்களை கண்டு அஞ்சு, பயப்படு, கொஞ்சமாச்சும் அது மேலே பயம் இருக்கட்டும். அது உன்னோட தாழ்ந்த பொருள் தான், அது விலங்கு தான், உனக்கு ஈக்குவல் கிடையாது. உனக்கு ஈக்குவல் இல்லைன்னா நீ போய் அதுக்கிட்ட போய் சண்டை கிட்ட போட்டு இருக்க போற. சண்டை போட்ட என்ன ஆகும் சாமி? ஒரு நாய்கிட்ட போய் நான் சண்டை போட்ட என்ன ஆகும்? என் உடம்பு தான் ரணகலமாகும். அதே போல அவர் எதுக்காக சொன்னார்னா, அதே போல மனுஷனுக்குள்ளேயும் சிற்றினங்களும் இருக்குதுப்பா. நீ நாய் பேயின்னு ஊர்ல யார் எப்படிலாம் இருக்கிறாங்களோ மனுஷனோட குணம் கூட அப்படி இருக்குது. அந்த மாதிரி குணத்துல உள்ள ஆளுங்களை நீ பார்த்தால் மோதி பார்க்காத, ஒதுங்கி போயிடு. அப்ப சிற்றினங்கள் யார சொன்னாரு? நம்மளதான் சொல்லிக்கிறாரு. நடைமுறை வாழ்க்கையில நாம இவ்வளோத்தையும் நம்ம பேஸ் பண்ணிட்டு தான் இங்க வருவோம். எடுத்ததுலாம் சண்டை போடலாம். நம்ம சொந்த பந்தமே இருக்குது வச்சுக்கலாம். ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருப்பாங்க. நாம குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ பேர் கூட அந்யோன்யமாக தான் பழகி இருப்போம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, என்ன அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருக்கலாம். ஆனால் இது மனசுக்குள்ள என்ன ஆகுன்னா அப்படியே ஒரு பாரமாகவே இருக்கும். இவனை நம்பி நம்ம இவ்வளோ பண்ணோமே, இவனுக்காக இவ்வளோ பாடுபட்டோமே, என்னை கூட பார்த்துக்காம, என் குடும்பத்தை கூட பார்க்காம, தம்பிக்காக கொடுத்தேன், தங்கச்சிக்காக கொடுத்தேன், அக்காவுக்காக செலவு பண்ணேன், அப்படிலாம் போராடுற கூட்டம் இன்னை வரைக்கும் இருக்குது. அது சொல்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரமான சண்டையாக இருக்குமானா இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் அதெல்லாம் மறந்துட்டு போயினே இருக்கணும். ஏன்னா எல்லாரும் செய் நன்றி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. நினச்ச யாரோ ஒரு நன்றி செஞ்சுட்டாங்கப்பா, யாரோ ஒரு நல்லது நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க காலம் ஃபுல்லாக அவர் எனக்கு அதை செஞ்சாருங்க, இவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அந்த மனுஷனை மாதிரி மோசமான மனுஷன் யாரும் இல்லை, அவர் என்ன பண்ணார் தெரியுமான்னு அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டுவாங்களா? நல்லதை சுட்டி காட்டுவாங்களா? இல்லை தப்பை சுட்டி காட்டுவாங்களா? அப்படின்னா நல்லதை கூட காலப்போக்கில் மறந்துடுவாங்க. நானே கூட போய் சொல்லலாம், டேய் நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நீ என்னத்தை கஷ்டப்பட்ட? ஒரு புள்ள அப்பங்காரன்கிட்ட கேட்பாங்க, டேய் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தேன்மா. எங்கள் அப்பா கூட என்னை படிக்க வைக்கலடா, எங்கள் அப்பா கூட வேலைக்கு சோறு போட முடியல, அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க. ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நான் ராவும் பவனம் உழைச்சி உனக்காக போட்டேன் அப்படின்னு ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொன்னால் அந்த பிள்ளை அப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இது உன் கடமையா? உன்னை யார் என்னை பெற்றுக்க சொன்னா? நன்றின்றத இந்த உலகம் மறந்தே தீரும். ஆனால் அதுக்காக நான் பகைமையை பாராட்டின்னு வாழ்ந்துங்களாமா? இல்லை. உலகத்துல சிலருக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய தன்மையை இறைவன் கொடுக்குறான். எல்லாராலையும் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிடவே முடியாது சாமி. அப்போ நம்மளால ஒருத்தனுக்கு நடக்கணும்னு இருக்குது, நம்மளால ஒருத்தனுக்கு செய்ய முடியும்னு பாக்கியம் இருந்தால், செய்யக்கூடிய தகுதி இருந்தால், அது வேற யாரும் கொடுத்ததில்ல, இறைவன் கொடுத்தது. இறைவன் தான் உனக்கு கொடுக்க தகுதியை கொடுத்துட்டு உன் செய்டா, உன்னால முடிஞ்ச செய்யன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறான். அப்போ நான் இங்க வருத்தப்படுறதுக்காக வரல, நன்றி மறந்தவங்களோட இருக்கலாம். ஆனால் நான் திரும்பி அதை நினைக்காம என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேனா அதை மட்டும்தான் இறைவன் எழுத போறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் ஒரு நோட்டை போட்டு வச்சிருக்கிறான்.
வந்ததுலேருந்து போன வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன்றது மட்டும்தான் அதில் எழுத போகிறான். நான் நல்லது செஞ்சேன்னா நல்லது எழுத போகிறான், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது எழுத போகிறான். என்னை பற்றி இந்த ஊர் என்ன நினைக்குதுன்றத அவன் கணக்குலேயே எடுத்துக்க மாட்டான். புள்ள என்ன சொல்றது ஏற்றுக்க மாட்டான், பொண்டாட்டி என்ன சொன்ன, புருஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷன். உன்னை நான் அனுப்புனே, நீ இந்த உலகத்துக்கு போய் என்ன செஞ்ச, இது மட்டும்தான் அவனோட கேள்வியா இருக்குமே தவிர உன்னை யாரு என்ன சொன்னாங்க, நீ யாரை என்ன சொன்னதெல்லாம் அவனுக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா என்னை படைச்சவனுக்கு முன்னாடி நான் கை கட்டி நிற்க கூடாது. ராவணன் எல்லாரையும் ஜெயிச்சான். ஆனா ராமனுக்கு முன்னாடி போய் தன்னோட ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டு நிற்கும் போது கூட கவலைப்படல. சரி, ஆயுதெல்லாம் போயிடுச்சு, அவனோட அம்பால நான் சாவ போறேன்ற தைரியமாவது அவனுக்கு இருந்தது. ஆனா அந்த தைரியத்தை உடைச்சிட்டான். சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே ராவணனை சாவடிச்சிட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, இன்று போய் நாளை வா. ஒரு வீரனுக்கு இதை விட அவமானம் வாழ்க்கையில் நடந்தே இருக்கக்கூடாது. அவன் அன்னைக்கே செத்து போயிட்டான். ஒரு சான்ஸ் கொடுக்குறான் எதிரி, எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தா அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்படி ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்பா இன்னைக்கு போய் நாளைக்கு வைப்பான், நாளைக்கு வாப்பா. அப்போ அந்த நிலைய கம்பர் என்ன சொல்றாருன்னா, அவன் படுற பாட்டை எந்த வார்த்தையை சொல்லி நான் விளக்குறதுன்னு தெரியல. அப்ப அவன் சொன்ன வார்த்தை தான், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். எப்ப அவன் பட்ட துன்பம் எப்படிப்பட்ட தெரியுமா? கடன் கொடுத்தவன் மடையனா கூட இருக்கலாம். அவனுக்கு உலகத்தை பத்தி தெரியாது, இறைவனை பத்தி தெரியாது, உன்னை பத்தியும் தெரியாது. ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தினால உனக்கு எல்லாமே தெரியும், அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. உன்னோட போதாத காலம் இவங்கிட்ட எல்லாம் கையேந்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் அவன் ஒரு ஜீரோ. பணம்ன்றத ஒன்றை எடுத்துட்டா அவன் யாரும் கேட்டா அவன் யாருன்னே தெரியாது. பணம் தான் அவனை காப்பாற்றிக்குது. அப்படிப்பட்டவன் உன்னை சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பான், உன்னை அன்னைக்கே சாவடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான். இந்த துன்பம் யாருக்குமே வரக்கூடாது. அவன் ஏன்னா இதே துன்பம் தான் அவன் அனுபவிச்சான். ஒரு கடன்காரனுக்கு முன்னாடி கை கட்டி ஊனி குறுகி நிற்கிறதுன்றதே செத்ததுக்கு சமம். அதனால தான் ஐயா சொல்வாரு, கடன் பட்டு கடவுளுக்கோ யாருக்குமே எதையும் செய்யாதீங்க. உங்க கையில இருந்தால் செய்யுங்க. தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் என் கையில இருக்குதுன்னா அதை வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடிஞ்சா ஓகே. ஏனால் கடன்ன்றது அவ்வளோ பொல்லாதது. அப்போ எவ்வளோ பெரிய வீரனையும் அங்க கை கட்டி வைக்கிற மாதிரி என்ன இறைவன் அனுப்பிச்சு வச்சான். அவன் முன்னாடி நானும் கடன்காரனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிற மாதிரி நான் போய் நிற்கக்கூடாது. எப்பா நீ எனக்கு என்ன எந்த நோக்கத்துக்காக அனுப்புனியோ அந்த நோக்கத்தை தவிர நான் வேற எங்கேயும் போகல. அப்படி நான் தைரியமா அவங்ககிட்ட போய் நிற்கணும். நாம சொல்லுவோமா? ஒருவேளை நாம இதுல பூர்த்தி ஆகாம போனால் கூட இறைவன்கிட்ட போய் தான் நிற்க போறோம். அவனை தவிர நமக்கு வேற போக்கிடம் கிடையாது. அப்படி போய் நிற்கும் போது கூட நாம தைரியமா சொல்லுவோம். ஏன்னா அது இந்த பாடம் கொடுத்த வலிமை. இதை யாருக்கும் பணம் இருக்கிறவனுக்கு இந்த தைரியம் வராது. ஏன்னா எல்லாம் இங்கே போயிடும். அவன் சேர்த்த சொத்து, அவன் வாங்கின பேர், அவன் படிப்பு எல்லாம் இந்த பூமிக்கு மட்டும்தான் சொந்தம், ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை. அந்த போட்ட உருவம் தான் படிச்சுது, அது எல்லாமே இங்கே விழுந்துச்சுல்ல. ஒண்ணுமே இல்லாம வந்தது எது? ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மா மட்டும்தான் அங்க போகுது. அப்ப நாம இங்க பண்ணக்கூடிய பாடம் எல்லாம் உடம்புல பதிவாகல, மனசுல பதிவாகல, நம்மளோட உயிரான ஆன்மால பதிவாகுது. இந்த பதிவுகளோட தான் நாம இறைவனை போய் சந்திக்க போறோம். அங்க போய் நாம கலங்குவோமா?